மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய முதல்வர் அவர்களே, நிறுவனத்தை சார்ந்தவர்களே, ஏனைய ஆசிரியர் பெருந்தகைகளே, இது ஒரு இட்ஸ் a wonderful opportunity for me to meet you all. You are all looking very vibrant, and this morning feeling I am able to get from the way you all have enthusiasm writ large in your face. இப்போ நம்ம வந்து இந்த டாபிக்கை பத்தி சொல்லக்கூடிய நேரத்துல இந்த வழிகாட்டுதல், இந்த கைடன்ஸ், அதெல்லாம் நமக்கு யாரு டார்கெட் குரூப் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல ஆசிரியர் என்ன பண்ணணும்னாக்கா we have to redefine our role depending on the target group of people for whom we are addressing அப்படின்னு இருக்கக்கூடிய நேரத்துல இப்ப இந்த சிருஷ்டியில பாத்தீங்கன்னாக்கா ஒரு கல்லு இருக்குனாக்கா கல்லுக்கு உயிர் இருக்கு. ஆனா அந்த கல்லு வந்து சிலையா வடக்கூடிய கல்லுக்கு வந்து சாதாரண கல்லை விட வித்தியாசமான உயிர் இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா தாவரங்கள்ல இப்ப ரோஜா, ஆப்பிள், இப்படி ஒவ்வொன்றுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பரிணாமத்துல ஒரு ரிலவன்ஸ் இருக்கு. ஆனா அதுக்கெல்லாம் நம்ம கைடன்ஸே கொடுக்க முடியாது. விதை ஒன்று போட்டால் சுரை ஒன்றா முளைக்கும் சொல்லுவாங்க. என்ன விதையோ அதுதான் முளைக்க போகுது. அதுக்குள்ள போய் புகுந்து நம்ம போய் கைடன்ஸ் கொடுக்க முடியாது. அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்கா ஒரு குரங்கு இருக்குனாக்கா அது அமெரிக்கால இருந்தாலும் சரி, லண்டன்ல இருந்தாலும் சரி, இந்தியால இருந்தாலும் சரி, 21வது நூற்றாண்டு நோக்கி நம்ம போய்கிட்டு இருக்கோம். என் மூக்கு கொஞ்சம் அசிங்கமா இருக்கு, அதனால டாக்டர்கிட்ட போய் நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிக்க போறேன் அப்படின்னு எந்த குரங்கும் போய் கேட்க போறது. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு டாக் வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் வந்து குலைக்கிறப்ப என்னுடைய சத்தம் வந்து சங்கீதமா இல்லாம இருக்கு. நான் இளையராஜா அவங்ககிட்ட மியூசிக்லயோ AR ரஹ்மான் மியூசிக்லயோ போய் அப்படி குலைக்கிறப்ப அதுல வந்து ஒரு கல்யாணி ராகமோ, காம்போஜி ராகமோ, ரஞ்சனி ராகமோ, இப்படி ஏதாவது ஒரு ராகம் வரணும்னு எந்த நாய் இது வரைக்கும் கவலைப்பட்டு கேட்டது கிடையாது. அப்ப வந்து அனிமல்ஸுக்கு வந்து சாய்ஸ் கிடையாது, தாவரங்களுக்கும் சாய்ஸ் கிடையாது. அதாவது எங்கெங்க சூழல் இருக்கோ அதுல இருந்து அது இருக்கிறப்ப அங்க வந்து ஒரு கைடன்ஸ் அண்ட் கவுன்சிலிங்க்கு ஒருத்தர் தேவையில்லை, அவங்களுக்கு சாய்ஸும் கிடையாது. வாட் தே ஆர், அவங்க எல்லாம் ஒரு இம்பல்ஸ்ல வந்து அப்படியே வந்து ஒரு டேப் ரெக்கார்டர்ல ரெக்கார்ட் பண்ண மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்து அது ஒரு விதத்துல வரமுன்னு சொல்லலாம், ஒரு பக்கம் சாபம்னு சொல்லலாம். அது இருந்தாலும் they are in a own way ignorance is bliss அப்படின்னு சொல்றது அவங்களுக்கு எல்லாம் பொருந்தும். ஆனா ஹியூமன் பீயிங் பாத்தீங்கன்னாக்கா இப்ப நீங்க எல்லாம் உட்கார்ந்து இருக்கீங்க, உங்க மைண்ட் வந்து இப்ப உலகம் முழுவதும் டூர் போயிட்டு இருக்கும். அதே மாதிரி நான் இப்படி வரக்கூடாது அப்படி வரக்கூடாது நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க, நான் என்ன நினைச்சிட்டு இருப்பேன்னா என்னென்ன பண்ணணும். இப்படி ஆல்வேஸ் வந்து பாத்தீங்கன்னாக்கா வால்ட் விட்மன் ஒருத்தர் சொல்வார், I got multitudes in me அப்படின்னு சொல்லுவாரு. எனக்குள்ள பன்முக திறன்கள் இருக்கு, எனக்குள்ள பலர் உள்ள இருக்காங்க அப்படின்னு ஒரே நேரத்துல சைமல்டேனியஸா நம்ம நிறைய யோசிக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல பல இதையும் யோசனை பண்ணோம்னாக்கா ஊருக்கு போய் சேர மாட்டோம். அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல அதுவும் இளைஞர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஐடென்டிட்டி கிரைசிஸ் இருக்கக்கூடிய நேரத்துல ஆசிரியர்கள் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அவர்கள் வந்து அப்படியே பாடத்தை சொல்றது மாத்திரம் இல்ல, அவர்கள் வந்து ஒரு வழிகாட்டியாக இருக்கணும் அவங்களுக்கு. அப்பதான் அவங்களுடைய திறமையை தெரிஞ்சு அக்கார்டிங் டு ஹிஸ் நீட் அண்ட் கேப்பபிலிட்டி, திறமைக்கு ஏற்ற மாதிரி தகுதிக்கு ஏற்ற மாதிரி அவங்களை வழி நடத்தக்கூடிய ஒரு பொறுப்புமே ஆசிரியருக்கு இருக்கு. ஒரு காலத்துல பாத்தீங்கன்னாக்கா எழுத்தறிவித்தவன் இறைவன் ஆவான்னு சொல்லுவாங்க. இப்ப எழுத்தறிவுன்றது எல்லாருக்கும் வந்துருச்சு. அந்த எழுத்தறிவை வந்து பயன்பாடு சார்ந்த அறிவாக, வாழ்க்கை தழுவிய விஷயமாக. இப்போ ஒண்ணு சொல்லுவாங்க வந்து ஒரு கோல்ட்ரிட்ஜ்னு ஒருத்தருடைய பொயட்ரியில சொல்லுவாங்க, வாட்டர் வாட்டர் எவ்ரிவேர் பட் நாட் அ டிராப் டு ட்ரிங்க், டிகிரி டிகிரி எவ்ரிவேர் பட் நாட் அ டிகிரி டு பி எம்ப்ளாயபிலிட்டி இல்லாத ஒரு டிகிரி இருந்து என்ன பிரயோஜனம். அப்படியே வந்து புகை வராத சிகரெட் மாதிரி, தாகம் தீக்காத தண்ணீர் மாதிரி படிப்பும் டிகிரிகளும் இருந்தாக்கா வாழ்க்கைக்கு பயன்களுக்கு பிரயோஜனமா இருக்காது. அப்போ ஒவ்வொரு நேரத்திலும் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா ஆசிரியர் வந்து எப்படி நம்மளை ரீடிஃபைன் பண்ணணும் அப்படின்னு பார்க்கக்கூடிய நேரத்துல என்னையுமே நீங்க வந்து அனுமதிச்சீங்கன்னாக்கா எனக்குள்ள இருக்கக்கூடிய ஆசிரியர் தான் இப்ப உங்ககிட்ட பேசிட்டு இருக்காரு. இப்ப நம்ம ரெண்டு பேருமே ஒரே தளத்துலதான் இருக்கோம். நானும் அதே மாதிரி வேலை வாய்ப்பு அலுவலகத்துல போய் வேலை தேர்ந்த ஒரு ஆளா இருந்து வேலைக்கான ஆலோசனை கொடுக்கக்கூடிய ஒரு எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல வேலை பார்க்கிறப்ப என்னுடைய ரோலை நான் மாத்திக்கிட்டேன். பாத்தீங்கன்னாக்க எல்லாருமே வந்து நிறைய லட்சக்கணக்கான பேர் வந்து பதிவு பண்ணிருப்பாங்க, அவங்களுக்கு வழி தெரியாது. எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ் வேலை கொடுக்குற ஆபீஸ் கிடையாது. அது எப்படி ஆலோசனை மையம், நம்ம என்ன மாதிரி அதை செய்யணும்னு நினைக்கிறப்ப என்னையவே நான் நிறைய விதத்துல தகுதிப்படுத்திக்கிட்டேன். சைக்காலஜி, கவுன்சிலிங், ட்ரைனிங் அண்ட் டெவலப்மெண்ட், மேனேஜ்மெண்ட், இப்படி எல்லாம் ஐ கீப் அப்டேட்டிங் மை செல்ஃப். அப்ப நம்ம ஆசிரியர்கள் உங்க எல்லாருக்குமே கூட பொதுவா சொல்றேன் நானு, எவ்வது உறைவது உலகு அவ்வது உறைவது அறிவு. காலத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அப்டேட் பண்ணிட்டே இருந்தா தான் மாணவர்கள் மத்தியில வந்து நம்ம பாத்தீங்கன்னாக்கா உரையாட முடியும். நம்ம வந்து if you take notes of yesterday, நேற்று இருக்கக்கூடிய நோட்ஸ் எடுத்து இன்னைக்கு கொண்டு போய் கொடுக்க போனோம்னாக்கா we will be day before yesterday. அதான் வந்து அலைஸ் த ஒண்டர்லேண்ட் ஒரு புக்ல சொல்லுவாங்க, இருக்கிற இடத்துல இருக்கிறதுக்கே ஓடிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க. டு ரிமைன் இன் த சேம் பிளேஸ் we have to keep running சொல்லுவாங்க. சோ அந்த மாதிரி நம்ம எல்லாருமே ஆசிரியர்களா இருக்கக்கூடிய நீங்களும் சரி நானும் சரி ஒவ்வொருத்தருமே வந்து டெக்னாலஜி வந்து இட்ஸ் கோயிங் இன் ஃபாஸ்ட் ட்ராக்ல போயிட்டே இருக்கு. ஒரு காலத்துல வந்து அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன், அதுக்கடுத்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், அப்புறம் வந்து பாத்தீங்கன்னாக்க இந்த மாதிரி இப்ப வந்து பாத்தீங்கன்னா நாலேஜ் ரெவல்யூஷனுக்கு அடுத்து டிஜிட்டல் ரெவல்யூஷன், கோஸ் இன் வெரி பெரிய ஒரு ஸ்பேஸ்ல போயிட்டே இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய நேரத்துல வந்து டூல்ஸ் மாத்திட்டே இருக்கணும், ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள்ன்றது மாறிக்கிட்டே இருக்கு. இந்த நேரத்துல டீச்சர்ஸ் வந்து எப்படி ஷார்ப்பா இருக்கணும் அப்படின்னு பாக்குறப்ப என்னுடைய வேலையை வந்து நான் ஒரு பெரிய ஒரு புனிதமான ஒரு வேள்வியா நான் இன்னைக்கு வரைக்கும் நான் நினைச்சிட்டு இருக்கேன்.